இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன கடைசி வார்த்தை 7வது வார்த்தை தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக சங்கீதம் 31:5 சொல்லப்பட்டபடி, உமது கையில் என் ஆவி ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்ற அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஆவியை பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சொன்னார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் தன்னுடைய மரணம் வரைக்கும் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தவராக ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாம், மோசே, யோசுவா, கிதியோனுக்கு கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்ட குமாரனாகிய தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மீட்பராக, இரட்சகராக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுபவராக ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டபடி, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய பிறப்பு, ஊழியம், பாடுபடுதல், இறப்பு, உயிர்த்தெழுதல் அனைத்துமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அது நிறைவேறத்தக்கதாக பிதாவின் சித்தத்துக்கு தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன்னை மனப்பூர்வமாக ஃப்ரீவில் ஆஃபரிங்காக ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று தம்மை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமாகவே முன் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் தேவன், அவரை யாரும் கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. அவர் தாமாகவே வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால தான் அவர் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். எப்போ மரணிக்கணும் அப்படின்னு தெரிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் கையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் நிறைவேற்ற வேண்டிய, செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து முடித்தவராக பிதாவினிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படி செய்யும்போது நமக்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் ஒப்பு கொடுத்தது போல நம்மளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நீர் எப்படி உம்மை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீரோ, அதே போல் நாங்களும் எங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூரணமாக நிறைவேறவும், எங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பரிபூரண சித்தம் திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதே எங்களுடைய போஜனமாக இருக்கத்தக்கதாக தேவரீருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.